ஓகே. பட் ஆனா இங்க தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தூய்மை பணியாளர்கள் மட்டும் இல்ல. இந்த ம். மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள், அந்த ம். சமூகத்துக்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அச்சுறுத்தல்களுக்கு ம். ஏன் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பேசல? ஏன் வந்து நீலம் வந்து பேசல? ஏன் ரஞ்சித் அவர்கள் பேசல? அப்படின்னு ஒ ஒ தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட தலைவர்களையே கேள்வி ஆமா. எழுப்புற அந்த ஒரு அதான் இது மனநிலை இருக்குல்ல. சாதிய புத்தி. அவர் வந்து இப்ப ஏன்னா திருமாவளவன் தான் இதையும் கோட் பண்ணி பேசுறாரு எப்போதுமே திருமாவளவன் ஸ்டேஜ்ல. பேசுவாங்க. அவர் பேசுறாரு அவரு. ம். ஆக்சுவலா என்னன்னா, இப்ப என்னையே சொல்லுவாங்க. "நீ வந்து எல்லா விஷயத்துக்கும் கொந்தளிக்கிறியே, முகநூல்லலாம் எழுதுறியே, ஏன் இத சொல்லு?" ஏன்டா நான் தான் சொல்லணுமா உங்களுக்கு? ஏன் நீ சொல்லக்கூடாதா? நீங்க எல்லா எல்லா பிரச்சனைக்கும் எல்லாரும் பேசணும். அப்ப நீ இதுக்கு பேசணும், நீ இதுக்கு பேசணும், இவங்களே ஒதுக்கி விட்டுருவாங்க. இவங்கள பொதுவா இருக்கணும், நாம எல்லா விஷயத்துக்கும் குரல் குடுக்கணும், அப்படின்னு தானே நம்ம ஆசைப்படுறோம். எந்த ஒரு அநீதியான விஷயமா இருந்தாலும் நம்ம குரல் குடுக்கணும். ஆனா ஒரு இந்த மாதிரி எளிய மக்களுக்கு அ பட்டியலின மக்களுக்கு வந்து திருமாத்தோழர் தான் வந்து பேசணும். ரஞ்சித் தான் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. நீ பேசு. இத கேள்வி கேட்கிறவன் இருக்கிறாங்க இல்லையா? அவன் வந்து ஒரு ஒரு பண்பற்ற செக்டார்ல இருந்து வரக்கூடிய ஆட்கள் தான்.